பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொள்ள போகிற ஆபத்து என்ன? மிக முதன்மையான 2 விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஏற்கனவே இந்த நீட் தேர்வு நம்ம தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரியில நம்ம ஊரு பிள்ளைங்க நம்ம பாடத்தை படிச்சு பாஸ் பண்ணி சேர்றதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம். அதை எதிர்த்து இன்னும் நம்மளால வெற்றி கொள்ள முடியல, போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு போற மாதிரி யூஜிசி ஒரு புதிய ஆணையை போட்டிருக்கு. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அவங்க போடுற உத்தரவுகள் தான் செல்லும். அதன்படி இன்னைக்கு தமிழ்நாட்டு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்லாம் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீதித்துறையில ஜட்ஜஸா கொண்டு வர்றவங்கள பெரும்பாலும் பிஜேபியினுடைய தத்துவத்துக்கு ஆதரவா இருக்கவங்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது நீங்க நீதிமன்றத்துல போய் கூட நம்ம மக்கள் மாநில உரிமையை கேட்க முடியாது. தமிழ்நாட்டு குழந்தைங்களுடைய கல்வி, வேலை, எதிர்காலம் எல்லாத்தையும் அவங்க கையில எடுத்து அழிக்கிற வேலையில மத்திய அரசு இறங்கி இருக்கு. இந்த பிரச்சனையை பேச வேண்டிய நேரத்துல இந்த மாதிரி ஒரு நபரை விட்டு நீங்க தேவையில்லாம பெரியாரை பற்றிய விமர்சனம், பெரியாரை பற்றிய அவதூறு, பொய் இத பரப்ப விட்டு மாநில உரிமையை கேட்க வேண்டிய, தமிழர்களுக்கான உரிமையை கேட்க வேண்டியவங்களை எல்லாம் இந்த மாதிரி அரைகுறை ஆட்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. என்னுடைய கருத்து என்னன்னா, முதல்ல இந்த மாதிரி ஆட்களுடைய பேச்சுக்கு விளம்பரம் கொடுக்கறது, அந்த பேச்சை விவாத பொருளாக்குறது, இதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு உளர்றவங்க, தெருமுனையில உளர்றவங்க உளறிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிர்காலத்துல பிள்ளைங்களுக்கும் பெரிய ஆபத்து வந்திருக்கு கல்வித்துறையில. அதுல கவனம் செலுத்துங்க, அதை பேசுங்க. அததான் இப்ப நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசுறவங்கள திசை திருப்பி உங்க மேல சாணி அடிக்கிறோம், உங்க தலைவர் மேல செருப்பு வீசுறோம், இத பத்தி பதில் சொல்லுங்க அப்படிங்கிற சூழ்நிலையை சீமானை வைத்து பின்னால இருந்து இயக்குறாங்க. அதனால சீமான் இந்த இடத்துல ஒரு சர்ச்சைக்குள்ள பிரச்சனைகள் அதெல்லாம் பேசி கொண்டிருப்பார் என்பது என்ன ஆதாரத்தில்னு எனக்கு தெரியாது. ஆதாரங்கள் ஏதாவது வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். நாங்கள் படித்த வரைக்கும் இல்லாத செய்திகளை தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஒருவேளை அவருக்கு தன்னை விளம்பரமாக எப்போதும், ஏன்னா அவருடைய அமைப்பு இப்போ எல்லாம் கரைந்து கொண்டே போகிறது, ஒவ்வொருத்தராக விலகிட்டே இருக்கிற நிலையில் தன்னை கொஞ்சம் பிரபலப்படுத்தி கொள்ள, விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும், தன்னை பற்றி எல்லோரும் எப்போதும் பேச வேண்டும் அப்படின்னு எண்ணம் கூட அவருக்கு அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது என்ன செய்திகளை சொல்கிறான்ட்டு வச்சுக்கிட்டு நம்ம அதற்கான மறுமொழிகளை சொல்ல முடியும். ஆனால் பெரியாராகட்டும் யாராக இருக்கட்டும், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை, தாராளமாக பண்ணலாம். ஆதாரம் இருந்தால் அது குறித்து சொல்லலாம், அது குறித்து விமர்சனம் செய்யலாம். விமர்சிப்பது என்பது வேறு, தூற்றுவது என்பது வேறு. இவர் பேசுறதெல்லாம் தூற்றலாகத்தான் இருக்குது, அவதூறுகளாக தூற்றலாகத்தான் இருக்குதே தவிர அது ஒரு அறிவுபூர்வமான விவாதத்துக்கு முன்வைக்கிற ஒரு செய்தியாக இல்லை. திராவிட கொள்கை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் சொல்கிற ஆளுக்கு பின்னாடி அவங்களே எல்லாம் விட்டு போயிட்டாங்க. இவர் தலையில் இடி உழுவுற மாதிரி இன்னொரு சினிமாக்காரர் கட்சி ஆரம்பிச்சு விட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சர்வைவல், நல்ல சொகுசான வாழ்க்கை, 10 கோடியில் காரு, 100 கோடியில் பங்களா, நினச்ச போதெல்லாம் சுகமான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஆளுக்கு வருமானம் குறையுது. எப்படியாவது சர்வைவலுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் எங்கள் பொழப்பு கெட்டு போயிடும். ஏன்னா ஒரு பைத்தியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாக்க ஜாக்கிரதையாக பேசணும்பாங்க. ஏன்னா தூரத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு டாக்டர் பைத்தியக்காரனா அவன் பேஷண்ட் பைத்தியக்காரனாங்கிறது தெரியாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பதில் சொன்னால் என்னையும் அந்த மாதிரி கேஸில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருவீங்க. அதனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட பெரிய விஷயமெல்லாம் பார்த்தாச்சு. பெண்ணிய ஒரு இந்த மக்களுக்கு ஆதரவாக கட்டமைத்த ஒரு தலைவர், அதுபோல அவருடைய இயக்கத்தை இந்த மக்களுக்காக எப்போதும் ஆதரவாக இருக்கும்படி செய்துவிட்டு போன ஒரு தலைவர். அவரும் இந்த மக்களுக்கு எப்போதும் ஆதரவாக இசைவாக பேசியிருக்கிறார். இது வேற மார்க்கம் இல்லடா, இது இன இழிவு நீங்க மருந்துடா அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்ப இது ஒரு நீண்ட பயணத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நடுவுல ஒரு விஷயத்துக்கு கூட அவர் பக்கம் உள்ள நியாயத்தை பாருங்க.
எந்த சூழலிலும் அந்த மக்களை கைவிட்டுறாதீங்க. எந்த சூழலிலும் பார்ப்பனர்களுக்கு துணையாக போயிடாதீங்க. அதுதான் அவருடைய நோக்கம். இப்ப ராஜாஜிக்கு துணையாக போவது என்பது அரசியல் ரீதியில் அது எவ்வளவு மோசமான ஒரு செயல்னா அவர் பார்வையில இருந்து அவர் கோவப்படுறாரு. இதுக்கா உங்களை எல்லாம் வந்து ஒரு நேச சக்தியை நான் பார்த்தேன், கடைசியில போய் ராஜாஜிட்ட போய் நிக்கிறீங்களே, அவர் கருத்தை வலுப்படுத்துறீங்களே என்கிற ஆதங்கம். அப்புறம் இன்னொரு முரண்பாடு உண்டு. அவர் வந்து விடுதலை பெற்ற நாளை துக்க நாள்னு அறிவிக்கிறார். ஏன்னா இந்த அதிகாரம் வந்து யாருக்கு கைமாறுது அப்படின்னு பாக்குறாரு. வெள்ளையர்களை விரட்டியாச்சு, இது யாருக்கு போகுது இந்த அதிகாரம்? இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட போதா, இங்க இருக்கக்கூடிய தலித்துகள்கிட்ட போதா, இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட போதா, யாருக்கு போகுது இது? இது யார் கையில போகுது? யார் கையில போயிருக்கு சொல்லுங்க. நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு பெரியார் மறைந்த 50 ஆண்டுகள் கடந்த பிறகு நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமா என்ன அறிக்கை கொடுக்குறாங்க? 90 விழுக்காட்டுக்கு மேல அனைத்து உச்ச பொறுப்புகள்லையும் முற்பட்ட சமூகத்தினர் தான் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கும் 75 ஆண்டுகள் கடந்த பிறகு நிலைமை மாறல. உயர் பதவிகள்ல இடஒதுக்கீடு கிடையாது. சும்மா சாதாரண பொறுப்புகள்ல தான் இடஒதுக்கீடு